வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா இருக்காங்களே, அவங்க அண்ணாமலைக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து அண்ணாமலை மேலே எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொந்தளிச்சுக்கு இருக்காங்க. உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த சஞ்சய் ராவத் இருக்கார்ல, அவர் ப்ரெஸ் மீட் தனியாக இதுக்குன்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்து அண்ணாமலைக்கு எதிராக கத்தியிருக்காரு மனுஷன். அண்ணாமலைக்கும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும்ல. அது ஒன்றும் இல்லைங்க. அண்ணாமலை சமீபத்தில் மகாராஷ்டிரா போயிருந்தார். மும்பையில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக. சஞ்சய் ராவத் சொல்கிறாரு, அது எப்படி அண்ணாமலை மும்பை மகாராஷ்டிராவோடது கிடையாது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இது கண்டிப்பாக மகாராஷ்டிரா மக்கள் மற்றும் மராத்திய மக்களை அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே மும்பை மகாராஷ்டிராவோடது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரா அப்படின்னு தேடி பார்க்கும்போது கதையே வேறங்க. அண்ணாமலை என்ன தெரியுமா பேசியிருக்காரு? பாம்பே மகாராஷ்டிரா சிட்டி இல்லை, அது இன்டர்நேஷ்னல் சிட்டி. 75,000 கோடி ரூபாய் அளவுக்கு மாநகராட்சி பட்ஜெட் போடுறாங்க. இப்போ சென்னை மாநகராட்சினா வருஷத்துக்கு 8,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறாங்க. பெங்களூரு 13,000 கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் போடுறாங்க. ஆனால் பாம்பே, மும்பை 75,000 கோடி ரூபா மாநகராட்சியுடைய பட்ஜெட்டு. மகாராஷ்டிரா சிட்டி மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு பேசியிருக்காரு. அது எப்படி மகாராஷ்டிரா சிட்டி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு உத்தவ் தாக்கரேவுடைய டீம் பார்த்தீங்கன்னா இப்போ கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? மகாராஷ்டிராவை, மும்பையை பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசினார். இன்டர்நேஷ்னல் சிட்டி மும்பை அப்படின்னு சொல்கிறதுனால மகாராஷ்டிராவுடைய சிட்டி இல்லைன்னு ஆயிருமா? வேர்ல்டு வைடு மும்பைக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. இந்தியாவுடைய தொழில் நகர மும்பை அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசுறது. இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு உத்தவ் தாக்கரே சிவசேனாவுக்கு வேறு கண்டென்ட் கிடைக்கல போல. அண்ணாமலை அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டாரு, அவருக்கு எதிராக எஃப்ஐஆரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தங்களா ப்ரெஸ் மீட்டை கொடுத்து கதறிக்கு இருக்காங்க. விசாரிக்கும் போது எதுக்காக உத்தவ் தாக்கரே சிவசேனா இப்படி கதறாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன தெரியுமா தெரியுது? மகாராஷ்டிரா குறிப்பாக மும்பையில் 2 மில்லியனுக்கும் அதிகமாக தமிழ் மக்கள் வசிக்கிறாங்களாம். மும்பையிலேயே செட்டில் ஆயிருப்பாங்களே, தலைமுறையாக பல தலைமுறைக்கு முன்பாக தமிழ்நாட்டிலிருந்து மகாராஷ்டிரா போய் மும்பையில் செட்டில் ஆகிருப்பாங்களே, அவங்களுடைய டோட்டல் பாப்புலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் அளவுக்கு மக்கள் தொகை இருக்கான். அண்ணாமலையுடைய கேம்பெயினுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவை மும்பை வாழ் தமிழர்கள் கொடுத்துருக்காங்க. அது உத்தவ் தாக்கரே சிவசேனானால தாங்கிக்க முடியலை. அதை தாங்கிக்க முடியாமல் அண்ணாமலையை பார்த்து கத்திக்கு இருக்காங்க அப்படிங்கிறதான் விசாரிக்கும் போது தெரியுது. இப்போ தமிழ் திரையுலகத்தில் ஒரு நல்ல படம் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இது கோலிவுட் ஃபிலிம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ஃபில்மு, இந்தியா ஃபில்ம் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது படம் அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்போதுமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை பெஞ்ச் மார்க்காக வச்சு எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுப்போம். சாலைகளா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி தான் மும்பை இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு லாஸ்ட்டு 2 டேஸாக இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டுக்கிருக்காங்க. இது இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலைக்கு ஆதரவாக மகாராஷ்டிரா பொதுமக்கள், மும்பை வாழ் தமிழர்கள் குரல் கொடுத்துக்கு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாப்பிக்கு, ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அதை விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஜனநாயகன் வரல, நம்மளுடைய திரைப்படங்களை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய பட்ஜெட் படங்கள்லாம் இப்போ முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் அந்த ஸ்லாட்லாம் சிறிய பட்ஜெட் படங்களுக்கு கிடைக்காது. பெரிய பெரிய நடிகர்களுடைய படம் தீபாவளி, பொங்கல் இது மாதிரியான விடுமுறை தினங்களில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால சிறிய பட்ஜெட் படங்கள்னால மோத முடியாது. சரி, இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நிறையா படங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு இருக்கார்ல, அவர் விஜய் நடித்த தெறி படத்தை பொங்கல் அன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியிட அறிவிச்சிருக்காங்க. இந்த ரீரிலீஸ் கான்செப்டே இப்போ தமிழ் திரையுலகத்தில் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் கோலிவுட் இண்டஸ்ட்ரி தான் நம்பர் 1 இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கன்னட இண்டஸ்ட்ரி, மலையாளம் இவங்கெல்லாம் நம்மளை முந்தி போய்க்கு இருக்காங்க. இங்கே நல்ல சிறந்த படங்கள்லாம் வரதே இல்லை. வேறு என்னத்தை பண்ணுறது? ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் அதிகமாகிடுச்சு. சரி, ரீரிலீஸ் தான் பண்ணுறீங்க, அதுக்கு வேறு ஏதாவது டேட் ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்கலையா? சிறிய பட்ஜெட் படங்கள் ஓகே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிட தயாராகும் போது அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக எப்போவோ ரிலீஸ் ஆன தெறி படத்தை ரீரிலீஸ் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயம் தானா அப்படின்னு இப்போ கலைப்புலி தானுவை டேக் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க. இந்த வாரம் தெறி படமாக ரீரிலீஸா, அடுத்த வாரம் மங்காத்தா படமா அஜித் படம் ரீரிலீஸு. இது மாதிரி பழைய திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா?
புதுசாக நல்ல ஒரு தரமான படங்களை கொடுக்க மாட்டேதே கோலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஆதங்கமாக இருக்குது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.